this is Nandini. Welcome back to our channel. ஸோ இந்த மண்டேலேருந்து நம்ம சேனலில் புதுசாக ஒரு விஷயம் வந்து ஐ ஹவ் ஸ்டார்டட் விச் இஸ் நத்திங் பட் மேஜிக் மண்டே சீரீஸ். பிகாஸ் நம்ம எல்லாருக்குமே மண்டே அப்படின்னாவே வந்து ஒரு ஸ்டார்டிங் ஆஃப் த வீக் மண்டே ப்ளூஸ் இருக்கும் நிறைய பேருக்கு. ஆஃபீஸ் போகணுமா, ஸ்கூல் போகணுமா, இந்த ஒர்க் இருக்கு அப்படிங்கிறது. பட் நம்ம அது எல்லாத்தையுமே வந்து இது பண்ணிட்டு புதுசாக ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் எவ்ரி மண்டே வந்து நம்ம வந்து ஆரம்பிக்கலாம். அதை பற்றின வீடியோ தான் நான் எவ்ரி மண்டே வந்து போஸ்ட் பண்ணுவேன். குட்டி குட்டி நல்ல ஹேபிட்ஸ் ரிலேட்டட் டு அவர் லைஃப் ஸ்டைல், நம்மளோட மென்டல் வெல்னஸ்க்காக அந்த மாதிரி சில ஹேபிட்ஸ் லைக் எனக்கு தெரிஞ்சது நான் இப்போ செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ்ல எல்லாம் படிக்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கும் அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்படியே நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா பை த எண்ட் ஆஃப் எவ்ரி மந்த் 4 மண்டேஸ் வந்திருக்கும். நம்ம 4 குட் ஹேபிட்ஸ் வந்து கற்றுருப்போம். ஸோ நம்ம லைஃப் ஸ்டைலே வந்து அந்த மாதிரி ரொட்டீன் வந்து அதுக்காகவே வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிடும். நம்ம எவ்ரி சிங்கிள் டே இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஹோப் இட் கோஸ் வெல். இந்த சீரீஸ் வந்து நல்லா போகும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஸோ வித்வுட் எனி டிலே லெட்ஸ் என்டர் டு த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் வீக் என்ன ஆரம்பிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப என் மைண்ட்க்கு வந்த ஃபர்ஸ்ட் விஷயம் கிராட்டிடியூட் ஜேர்னல். ட்ரஸ்ட் மீ கைஸ், நான் இதை ஒரு 2.5 இயர்ஸாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். கிராட்டிடியூட் ஜேர்னல் எழுதுறத இட் ஹஸ் சேஞ்ச்டு மை லைஃப் அண்ட் இட் இஸ் அ கேம் சேஞ்சர் அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நான் குயிக்காக வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்லி முடிச்சிடுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி கிராட்டிடியூட் அப்படிங்கிறது என்னன்னா தேங்க்ஃபுல்லாக இருக்கிறது, ஒரு நன்றி உணவோடு வந்து இருக்கிறது. நம்ம எல்லா சமயமே அப்படி இருக்கோமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. கான்ஷியஸாக நம்ம அப்படி இருக்கிறது கிடையவே கிடையாது. இப்போ யாராவது ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு வைங்களேன், அந்த சமயத்தில் நம்ம தேங்க்யூ சொல்லுவோம், ஒரு மாதிரி குட் ஃபீலிங்காக இருக்கும். பட் மற்ற சமயத்துலலாம் வந்து வி ஆர் நாட் பீயிங் தேங்க்ஃபுல். இப்போ வந்து நம்ம உடம்பே கை கால் எல்லாமே நல்லா இருக்கு, இப்போல்லாம் நம்ம இதை வந்து பொருட்படுத்தவே மாட்டோம். ஒரு சின்னதாக ஏதோ ஒன்று வந்துச்சுன்னு, சின்னதாக ஒரு வெஜிடபிள் கட் பண்ணும்போதே ஒரு இதாகிடுச்சுன்னா அப்போ தான் நம்ம இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்துட்டே இருப்போம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரிலாம் ஒரு பாடி வந்து கடவுள் கொடுத்துருக்கிறப்போ அதுக்கெல்லாம் நம்ம தேங்க்ஃபுல்லாக இருக்கிறது கிடையவே கிடையாது. ஸோ டே டு டே பேசிஸ்லேயே நம்ம தேங்க்ஃபுல்லாக இருக்கணும். நிறைய விஷயங்கள் ஒரு நன்றி உணர்வோடு இருக்கணும். ஸோ நம்ம வந்து ஒரு கிராண்டடாக டேக் இட் ஃபார் கிராண்டடாக எதையுமே நம்ம லைஃப்பில் எடுத்துக்கூடாது. நீங்கள் டேக் இட் ஃபார் கிராண்டடாக எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த விஷயம் வந்து லைக் நிறையா லாங் ரன்க்கு வந்து உங்கள் லைஃப்பில் இருக்கவே இருக்காது. ஒவ்வொரு விஷயத்துக்குமே நீங்கள் தேங்க்ஃபுல்லாக இருந்து பாருங்களேன், அது அப்படியே டபுள் ஆகி ட்ரிபிள் ஆகி வேற லெவலில் வந்து உங்கள் லைஃப் வந்து போயிடும். இட்ஸ் அ பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. பீட் ரிலேஷன்ஷிப், மணியாக இருக்கட்டும், ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், உங்களோட கரியராக இருக்கட்டும், என்ன வேணாலும் இருக்கட்டும், அந்த இருக்கிற விஷயத்துக்கு நீங்கள் தேங்க்ஃபுல்லாக இருந்து நன்றி சொல்ல ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த விஷயம் பல மடங்காக வந்து உங்களுக்கு நீங்கள் யோசிச்சே பார்க்க முடியாத அளவுக்கு அந்த விஷயத்தில் வந்து ஒரு க்ரோத் இருக்கும். ரொம்ப சூப்பராக இவால்வ் ஆகிருக்கும் பை த எண்ட் ஆஃப் தி டே அந்த விஷயம். ஸோ அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எவ்ரி சிங்கிள் டே நீங்கள் எந்திரிச்சதுமே இப்படி ஒரு நோட் வந்து வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு செப்பரேட்டாக இந்த கிராட்டிடியூட் ஜேர்னலுக்குமே ஒரு நோட் வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எனி நோட் இருந்துச்சுன்னா அதை வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இதை ஹேபிட்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறமா ஒரு நோட் கூட புதுசாக நிறைய அவைலபிளாக இருக்குது. அமேசானில், ஃப்ளிப்கார்ட்லாம் கிராட்டிடியூட் ஜேர்னல்ஸ் அப்படின்னு பியூட்டிஃபுல்லாக அழகழகாக இருக்கும். அதெல்லாம் அதுக்கப்புறமா வந்து வாங்கிக்கலாம். இப்போ லெட் அஸ் நாட் இன்வெஸ்ட் எனிதிங். உங்கள் வீட்டில் இருக்க ஏதோ ஒரு நோட் வந்து எடுத்துட்டு டெய்லி மார்னிங் நீங்கள் எந்திரிச்சதுமே, ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, டெய்லி மார்னிங் எந்திரிச்சதுமே யூ ஹாவ் டு டூ திஸ் அண்ட் பிஃபோர் யூ கோ டு ஸ்லீப். தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் இந்த ஆக்டிவிட்டி வந்து நீங்கள் பண்ணிட்டு தூங்குனீங்கன்னா இட்ஸ் வே குட், நல்லா வந்து ஒர்க் ஆகும். ஏன் நான் எந்திரிச்சதுமே பண்ணோம் அப்படின்னு சொல்கிறேன்னா, நம்ம வந்து சப்கான்ஷியஸில் இருப்போம். எந்திரிச்சதுமே லைக் கம்ப்ளீட்லி கான்ஷியஸ்க்கு வந்து வர மாட்டோம். அந்த சமயத்தில் நம்ம இது பண்ணால் வந்து ரொம்ப பவர்ஃபுல், ரொம்ப ரொம்ப நல்லது இது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மோஸ்ட் ப்ரிஃபரபிளி எழுத முடியும் அப்படிங்கிறவங்க எழுதுங்க. இல்லை எனக்கு எழுதலாம் முடியாது அந்த டைமில், நான் எந்திரிச்சு வெளியே ரூம் விட்டு வெளியே வந்து எல்லாம் பண்ணலாம் முடியாது அப்படிங்கிறவங்க எந்திரிச்சு அப்படியே நீங்கள் பெட்டில் உட்காந்து கண்ணை மூடி வந்து சே தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங். உங்களோட லைஃப்பில் வந்து என்னென்னலாம் முக்கியமான விஷயங்கள் இருக்குது சே தேங்க். நீங்கள் வந்து அப்பா அம்மாவுக்கு வந்து தேங்க்ஃபுல்லாக, எங்கள் மேலே ரொம்ப பாசமாக இருக்காங்க அம்மா அப்பா, தேங்க்யூ அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா என் ஹஸ்பண்ட் என் மேலே ரொம்ப லவ்வாக கேரிங்காக இருக்காரு, அதுக்கு நீங்கள் தேங்க்யூ சொல்லலாம். உங்களோட கிட்ஸ் வந்து நல்லா படிக்கிறாங்க, நல்லா இருக்காங்க, ஹெல்த்தியாக இருக்காங்க, அதுக்கு தேங்க்யூ சொல்லலாம். உங்களோட ஹெல்த்துக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து தேங்க்யூ சொல்லணும் எவ்ரி சிங்கிள் டே. நான் நல்லா ஹெல்த்தியாக இருக்கேன், நான் ஹெல்த்தி பாடியாக இருக்கிறதுக்கு வந்து தேங்க்யூ அப்படின்னு சொல்லலாம். ஸோ
இதுக்கப்புறமா பீட் யோர் வெஹிக்கிள். நம்ம வெஹிக்கிளுக்குலாம் நம்ம ஒரு தேங்க்ஃபுல்லாக ஃபீல் பண்ணவே வந்து மாட்டோம். அதுதான் நம்மளை எங்கேயாவது கூட்டு போயிட்டு நல்லபடியாக கூட்டு போயிட்டு வீட்டுக்குலாம் கூப்பிட்டு வந்துட்டு இருக்கு. பட் வி ஆர் நாட் தேங்க்ஃபுல் ஃபார் இட். ஸோ இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து முக்கியம்னு நினைக்கிறீங்களோ அதுக்கெல்லாம் தேங்க்ஃபுல் சொல்லுங்கள். சே தேங்க்ஸ் டு யுவர் மணி. என்கிட்ட நிறைய மணி இருக்குது, என்கிட்ட இருக்க எல்லா மணிக்கும் வந்து தேங்க்யூ அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து சே தேங்க்யூ. எழுத முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க பெட்லேருந்து எந்திரிச்சு உட்காந்து அப்படியே அந்த லைக் சப்கான்ஷியஸ்லேயே நீங்கள் இருக்கும்போதே நினச்சிருங்க. நினச்சிட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் யோர் டே. இல்லை எழுத முடியும் அப்படிங்கிறவங்க எந்திரிச்சிட்டு டேக் திஸ் நோட். நீங்கள் எப்பயுமே தூங்கும் போதே வந்து நான் அப்படி தான் வச்சுருப்பேன். என்னோட பெட்டில் வந்து பக்கத்துலேயே நான் வந்து வச்சுருப்பேன். ஸோ தட் ஐ கேன் யூஸ் இட் ஈஸிலி. இது என்னோட ஹேபிட்டாகவே இருக்கு. நான் ரிலீஜியஸாக இதை வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன். எவ்ரி சிங்கிள் டே ஐ ரைட் திஸ். அண்ட் இது நான் எழுதுனது எல்லாமே எனக்கு வந்து நடந்திருக்கு. அதுவே நான் உங்களுக்கு ஒரு தனி வீடியோவாக போடுறேன். ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் கிராட்டிடியூட் ஜேர்னல்ஸ் அண்ட் நான் போடுறேன் உங்களுக்கு. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா பெட் சைட் வச்சிருக்கிறத எடுத்துட்டு யூ ஸ்டார்ட் ரைட்டிங். டேட் போடுங்க. டேட் போட்டுட்டு எழுத ஆரம்பிங்க. I am thankful for my health. I am thankful for my money. I am thankful for my caring husband. I am thankful for my lovely parents. I am thankful for my job. I am thankful for இந்த மாதிரி வந்து உங்களுக்கு என்னென்னலாம் தோணுதோ அந்த மாதிரி வந்து எழுதுங்க. ஸ்டார்ட் வித் அட்லீஸ்ட் 10. ஒரு நாளைக்கு ஒரு 10 விஷயங்களுக்காவது நன்றி சொல்ல வந்து ஆரம்பிங்க. அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கே வந்து தேட ஆரம்பிப்பீங்க. இந்த விஷயம் நம்ம லைஃப்ல நல்லா இருக்கு, இதுக்கு நன்றி சொல்லலாம் அப்படின்னு உங்களுக்கே வந்து ஒரு மைண்ட் செட் வந்துடும். ஸோ அது வரைக்கும் வந்து யூ ஸ்டார்ட் வித் 10. அட்லீஸ்ட் 10 திங்ஸ்க்கு வந்து நீங்கள் தேங்க்ஃபுல்லாக இருக்கணும். நிறைய இருக்குது. நீங்கள் இப்போ சொல்லும் போது என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். பட் வென் யூ ஸ்டார்ட் ரைட்டிங் உங்களுக்கு நிறைய விஷயம் வந்து வரும். ஸோ இதே ப்ராக்டிஸை வந்து நீங்கள் வந்து கண்டினியூஸாக வந்து பண்ண ஆரம்பிங்க. ஒரு 1 மந்த்லாம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களோட லைஃப் ஸ்டைலில். ஸோ இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கே வந்து என்ன ஃபீல் ஆகும் அப்படின்னா ஒரு டே வந்து பாசிட்டிவாக வந்து ஆரம்பிச்சிருக்கோம், ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட ஒரு டே வந்து ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரும். நம்மளோட லைஃப் ஸ்டைல்லே வந்து ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் இந்த விஷயம் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா நம்ம லைஃப்ல இருக்க நல்ல நல்ல விஷயங்கள் மேலே நம்ம ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்போம். பிகாஸ் இப்போ இருக்கிற டேஸ்ல நம்ம என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறத விட்டுட்டு என்ன இல்லை, இது இல்லை என் லைஃப்ல, அது இல்லை அப்படின்னு சொல்லியே வந்து போறோம். நெவர்த்லெஸ் எப்பயுமே வந்து இல்லைங்கிறது சொல்லவே சொல்லாதீங்க. ஓகேவா? என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்கோ அதை தேடி அதுக்கு நன்றி சொல்ல ஆரம்பிங்க. அது டபுள் ஆகி நல்ல விஷயங்கள்லாம் நிறைய வந்து என்னாகும். இல்லைன்னு சொல்ல ஆரம்பிச்சோம்னா இல்லாமையே தான் ஒரு விஷயம் போகும். ஸோ இப்படி நம்ம பண்ண ஆரம்பிக்கையில என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்ட் நல்ல நல்ல விஷயங்களை தேட ஆரம்பிக்கும், நல்ல நல்ல விஷயங்களுக்கு நன்றி சொல்ல ஆரம்பிக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம டேவே வந்து ஒரு பாசிட்டிவாக ஆரம்பிச்ச மாதிரி இருக்கும். என்ன இல்லை அப்படின்னு நம்ம பார்க்கறத விட என்ன இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்து வந்து பழகுவோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா இதே ரொட்டீனை நம்ம திரும்ப நைட்டு கொண்டு வரணும். நைட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதே மாதிரி நோட் எடுங்க, கண்ணை மூடி ஒரு நிமிஷம் உட்காந்துட்டு அந்த நாளில் நடந்த பெஸ்ட்டான ஏதாவது விஷயங்களை திங்க் பண்ணி பாருங்க. அது என்னவா வேணாலும் இருக்கலாம். உங்களோட ஒர்க் ஸ்பேஸில் யாராவது உங்களை அப்ரிஷியேட் பண்ணதா இருக்கலாம், அன்னைக்கு நீங்கள் குக் பண்ணதை வந்து உங்கள் ஹஸ்பண்ட் சூப்பர்னு சொல்லியிருந்துருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம். இல்லை செலக்ட் நீங்கள் எங்கேயும் வெளியவே போகல, நீங்கள் ஹோம் மேக்கராக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட டே உங்களுக்கே ஒரு ஹாப்பியாக ஃபீல் ஆகுது, நீங்களே உங்களை வந்து செல்ஃப் அப்ரிஷியேட் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் அதையுமே நீங்கள் வந்து you can just note it down. Thank you for this beautiful day. இந்த நாள் நல்லபடியாக அமைஞ்சதுக்கு நன்றின்னு எழுதலாம். என்ன வேணாலும் எழுதலாம். அந்த நாளில் நடந்த பெஸ்ட்டான விஷயங்கள் ஏதாவது 2-3 கூட நடக்காமல் போகாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கிற விஷயங்களை வந்து யோசிச்சு எழுதலாம். ஹஸ்பண்ட்ஸ் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா ஐ ஆம் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் மை ஒய்ஃப் ஃபார் குக்கிங் திஸ் டேஸ்டி ஃபுட் அப்படின்னு எழுதலாம். இந்த மாதிரிலாம் நீங்களா வந்து யோசிச்சு நல்ல நல்ல வார்த்தைகள் யூஸ் பண்ணி எழுத ஆரம்பிங்க. இங்கிலீஷில் எழுத முடியும்னா இங்கிலீஷில் எழுதுங்க, தமிழில் தான் கம்ஃபர்டபுள்னா தமிழ் எழுதுங்க. பட் மேக் ஷுர் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 10 விஷயங்களுக்கு வந்து நீங்க நன்றி சொல்லியிருக்கீங்களா அப்படின்னு வந்து பாருங்க. வி ஷல் ஸ்டார்ட் வித் 10. அது நாள் பட வந்து நிறைய உங்களுக்கே வந்து தோணும். நீங்க இன்னும் ஒரு 1 மந்த் கழிச்சு பாத்தீங்கன்னா நீங்களாவே வந்து ஒரு 15 திங்ஸ் 20 திங்ஸ்லாம் எழுதுவீங்க. அந்த மாதிரிலாமே வந்து நடக்கும். ஸோ இந்த விஷயம் வந்து உங்க எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா எல்லாருமே வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்க லைஃப்ல ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் வந்து கொண்டு வரும். நானும் இனிமேல் போய் எழுத போறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுங்க. ஐ பெட் யூ கைஸ் கண்டிப்பாக வந்து உங்களோட லைஃப் வந்து சேஞ்ச் ஆகும். இது எழுத ஆரம்பிங்க, நன்றி சொல்ல ஆரம்பிங்க. நன்றி சொல்ல ஆரம்பிச்சிங்க அப்படின்னாவே வந்து நீங்கள் ஒரு வேற லெவலில் போயிடுவீங்க அப்படின்னு அர்த்தம். இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ப்ளீஸ் இந்த விஷயத்த வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க.
ரொம்ப நல்ல ஒரு நல்ல இம்பாக்ட் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து கொடுக்கும். நீங்கள் என்ன லாங்குவேஜில் வேணாலும் கூட எழுதுங்க. அண்ட் இஃப் யூ ஆர் நியூ டு மை சேனல், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹோப்ஃபுல்லி என்னோட மேஜிக் மண்டே சீரீஸை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது நல்லபடியாக இன்னும் நிறைய எபிசோட், இது ஃபர்ஸ்ட் எபிசோட், நிறைய எபிசோட்ஸ் இதே மாதிரி போகணும். நானும் எனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும். நானும் இதில் இருந்து க்ரோ ஆகணும், நீங்களும் இதில் இருந்து வந்து க்ரோ ஆகணும்னு நினைக்கிறேன். So that's it. Tada bye bye. See you all in next video. Bye.